ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மகா ஐஸ்வர்யா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பிரபாவை கூப்பிட்டு, ஏன் இப்படி நீ ஒரு முட்டாள் மாதிரி இருக்க, நீ எல்லா சாப்பாடையும் விஜய்க்காக பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வச்சுருக்க, ஆனால் அந்த அனாமிகா கடைசி நேரத்தில் எப்படி எடுத்துகிட்டு போய் விஜய்க்கு கொடுக்குறானே தெரியல, என்னமோ எல்லா சாப்பாடையும் அவள் தான் செஞ்ச மாதிரி போய் விஜய்க்கு கொடுத்துட்றா, நீயும் இதை அசால்ட்டாக விட்டுட்ருக்க, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை எல்லாரும் திட்டுறாங்க. நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை, விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூடாது பிரபா, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் வாழணும், அனாமிகா எவ்வளோ மோசமானவன் உனக்கே தெரியும், உன் கையில் தான் இது இருக்குது, நீ இப்படியே விட்டுட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அனாமிகா தான் அந்த இடத்துல இருப்பா, உன்னை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை நல்லா ஏற்றி விடுறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிரபா சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த அனாமிகாவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் பிரபாவே பார்த்துப்பா, கண்டிப்பாக அனாமிகாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகாவோட அத்தை ராஜலட்சுமி அங்கே வராங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன், நானும் பிரபாவுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரபாவோட வாழ்க்கை என்ன ஆகுது, அனாமிகா அந்த வீட்டிலேருந்து துரத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.